வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை கிணத்துக்கடவு தாலுகா எஸ்வி மகாலில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக ஹையர் கூட்ஸ் அசோசியேஷன் கோவை மாவட்ட தலைவர் தங்கவேல் தலைமையில் செயலாளர் நந்தகோபால் மற்றும் பொருளாளர் மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களான மாநில கௌரவ ஆலோசகர் செந்தில், பொள்ளாச்சி கிளை நிர்வாகிகள், ஆனைமலை கிளை நிர்வாகிகள், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள், மாநில தலைவர் பழனிசாமி, மாநில செயலாளர் மணிமாறன், மாநில பொருளாளர் பால்ராஜ் ஆகியோரின் வேண்டுகோளுக்கிணங்க தமிழக ஹையர் கூட்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இச்சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரியை எவ்வாறு கட்டுவது என்பது குறித்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக ஹையர் கூட்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்களின் ஜிஎஸ்டி வரி மீதான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கமும் பதிலும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா சொக்கனூர் ரோடு சிக்கலாம்பாளையத்தில் மகேந்திரன் என்பவர் மகேந்திரா சவுண்ட் சர்வீஸ் என்னும் நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். அது சமயம் கடந்த 27/2/2025 அன்று மகேந்திரா சவுண்ட் சர்வீஸ் அலுவலகம் மற்றும் குடோனில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்ததில் மொத்த பொருட்களும் நெருப்புக்கு இரையாகி சாம்பலான துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியது. இத்துயர சம்பவத்திற்கு மின் கசிவுதான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பதை கிணத்துக்கடவு காவல்துறையினர் சல்லடை போட்டு தேடி வரும் சூழ்நிலையில் கிணத்துக்கடவு மகேந்திரா சவுண்ட் சர்வீஸ் நிர்வாக இயக்குநர் மகேந்திரனும் அவரது குடும்பமும் அடுத்து என்ன செய்வது என்று விழி பிதுங்கி நின்றிருந்த சூழ்நிலையில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஆலோசனையின் பெயரில் மகேந்திரா சவுண்ட் சர்வீஸின் இயக்குநர் மகேந்திரனுக்கு மாபெரும் உதவியை செய்திட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தது. அந்த வகையில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனில் உள்ள நிர்வாகிகள் தங்களால் முடிந்த பொருள் உதவியும் நிதி உதவியும் வழங்கினார்கள். மகேந்திரனுக்காக திரட்டப்பட்டதில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களும் 1,50,000 ரூபாய் நிதி உதவியாகவும் கொடுத்து மகேந்திரா சவுண்ட் சர்வீஸின் நிர்வாக இயக்குநர் மகேந்திரனுக்கு மன ஆறுதலையும் பொருளாதார சிக்கலில் இருந்து விடுவித்து மகேந்திரனின் சவுண்ட் சர்வீஸ் மீண்டும் இயங்க உதவி செய்தனர். மகேந்திரனுக்கு வழங்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களும் அதனுடன் ரூபாய் 1,50,000 லட்சம் தொகையும் சீதனமாக வழங்கியதாக கூறிய நிர்வாகிகளின் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் மற்றும் பொருள் உதவியும் நிதி உதவியும் பெற்ற மகேந்திரா சவுண்ட் சர்வீஸின் இயக்குநர் மகேந்திரன் ஆகியோர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். ஸோ இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. இது என்ன விஷயம் அப்படின்னா, கிணத்துக்கடவு தாலுகா, கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகாவில் இங்கே உறுப்பினர் எங்களோட சகோதரர் திரு மகேந்திரன் அவர்களோட அலுவலகம் கடந்த 27/2/2025 அன்று தீ விபத்தினால் ஏற்பட்டு பெரும் ஒரு நஷ்டத்தை இழந்தார் அவர்கள். அந்த கடையில் ஏற்பட்ட பெரும் நஷ்டம் அவங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிச்சு எதிர்காலத்தை. அதுக்கு எங்களோட சங்கம், அதாவது தோழா ஹையர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் லெவலில் கோவை மாவட்டம் மற்றும் பொள்ளாச்சி தாலுகா, கிணத்துக்கடவு தாலுகா, கோவை மாநகரத்திற்குள்ள அத்தனை பகுதி வாரியாக இருக்கிற கிளைகளும் எல்லாரும் ஒன்றிணைந்து இது ஒரு பேர் உதவியே இல்லாமல் அவருக்கு ஒரு நாங்கள் அவரோட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்குண்டான ஒரு உதவியாக இதை செஞ்சிருக்கிறோம். ஸோ அது நாங்கள் மட்டும் செஞ்சது இல்லாமல் கிணத்துக்கடவு தாலுகா செஞ்சது மட்டும் இல்லாமல் அனைத்து தோழா நிர்வாகிகளும் இங்கு கலந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கிணத்துக்கடவு தாலுகா சார்பாக நன்றி. இந்த பேருதவி பொருள் ரீதியாகவும் அனைத்து நண்பர்களும் உதவி செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல்
பணமாகவும் நிறைய கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, சில பேர் வர முடியாத காரணத்தினால தகவல் கொடுத்து அவங்களும் பணமாகவே நமக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தமிழக ஏர்கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டம் கிணத்துக்கடவு தாலுகா சார்பில் கிணத்துக்கடவு எஸ்வி மகாலில் இன்னைக்கு நடந்திருக்குது. இந்த கூட்டம் நடந்ததோட நோக்கம் வந்து கிணத்துக்கடவுல மகேந்திரா சவுண்ட் சர்வீஸ் என்ற கடை வந்து கடந்த 27/2/2025 அன்று தீ விபத்து ஏற்பட்டு பொருட்சேதம் அதிகமாக ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் அவர்களும் மனது தாலுகா நிர்வாகிகளும் கடையில் நேரில் சென்று விசாரணை செய்து அந்த நிகழ்விற்கு பரிகாரமாக இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தி மாவட்ட தலைவர் அவர்களுடைய தலைமையில் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிணத்துக்கடவு தாலுகா, பொள்ளாச்சி தாலுகா, கோவை மாநகரம் மற்றும் ஆனமலை தாலுகா, மாதம்பட்டி அனைத்து கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் அவர்களால் முடிந்த பொருள் உதவி மற்றும் நிதி உதவி வழங்கி அவருக்கு உதவி செய்துள்ளது. ஆகவே இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட தலைவருடைய அறிவுறுத்தலின்படி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகிவிட்டது. காப்பீட்டு தொகை இன்னும் அவர் எதுவுமே பண்ணல. அதனால சங்கத்தின் சார்பாக அவருக்கு நிறைவாக நிதி உதவியும் பொருள் உதவியும் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அவங்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஆமாம், இதுதான் அது மாவட்ட தலைவரோட அறிவுறுத்தலின்படி எப்படி செய்யறதுங்கிறத நாங்கள் இனி மேற்கொண்டு முடிவெடுப்போம். வணக்கம், என் பேர் வந்து மகேந்திரனுங்க. கிணத்துக்கடவு மகேந்திரா சவுண்ட் சர்வீஸ்ன்னு நான் 26 வருஷமாக இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. சொக்கனூர் ரோடுங்க, சிக்கலாம்பாளையத்தில் வந்து கடை வச்சுருக்கிறேங்க. எதிர்பாராமல் போன மாதம் 27ஆம் தேதி வந்து என் கடையில் வந்து மின் கசிவினால் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபா பொருட்கள் அனைத்துமே எரிஞ்சு போச்சுங்க. உடனே எங்கள் சங்கத்துக்கு, தோகா சங்கத்து உறுப்பினர், தலைவர் மற்றும் செயலாளர் பொருள் அனைத்து வந்து உடனடியாக அதை பார்த்து நடவடிக்கை எடுத்து அது எங்களுக்கு அந்த ஜாமான் தற்பூர்வப்படுத்தி கொடுத்து இது மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு ஆலோசனை கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஆலோசனை கூட்டம் வந்து இன்று வந்து எஸ்ஐ மகால் செக் போஸ்ட்டில் நடந்ததுங்க. அந்த கூட்டத்தில் வந்து பல ஆனங்காட்டிக்கு பொருள் உறுதியாக ஒரு 3 லட்சம் ரூபாயும் 1.5 லட்சம் ரூபாய் நிதி உதவியாகவும் கொடுத்துங்க. மேற்கொண்டு தொழில் நலமுறையை செஞ்சு இருக்கோம்னு சொல்லி போட்டு அனைவரும் இந்த தோகா உறுப்பினர்களும் மற்றும் தலைவர், செயலாளர் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிறாங்க. என் குடும்ப சார்பிலும் என்றைக்கு நான் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். காவல்துறையை வழக்கு பண்ணிக்கிறேங்க. நேற்று சிசிஆர் கொடுத்தாங்க. இபி இதில் பயர் சர்வீஸும் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு உண்டான சான்று எல்லாமே இருக்குங்க. அது குடும்பம் அதுக்கு உண்டானலாம் கொடுத்துக்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து வயர் மட்டும் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க மேலே கம்பத்துலேங்க. ஆமாம், மின் கசிவு தாங்க சார். எலி வந்து இதாயிருக்கு, கடிச்சு மின் கசிவு தான் ஆயிருக்கு. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவை மாவட்டத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.